ஹாய், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சின்னதா மினி பிளாக் தான் பார்த்துக்கலாம். எவ்ரி ஃப்ரைடே என்னோட ஹஸ்பண்ட்க்கு வீக்லி ஆஃப். பையனுக்கு இன்னும் காலேஜ் தொடங்கல. இந்த மந்த் 21க்கு தான். பெரியவனுக்கு எக்ஸாம் ஆயிருக்குது. அதனால வீட்டுல இருக்கிற 2 பேருக்கும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் காத்தால ஒரு 10 மணிக்கெல்லாம் தொடங்கிட்டேன். இன்னைக்கு மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், கூடவே மீன் குழம்புக்கு மசாதம் செஞ்சா சூப்பரா காம்பினேஷனா இருக்கும். எப்பவுமே மசாதத்துக்கு மீன் குழம்பு இல்ல கீரை குழம்பு ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா. மீன் குழம்புக்கு என்னென்ன மசாலா போட்டுக்கிறேன்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா என்னோட ஷார்ட்ஸ்ல பாருங்க. பெங்களூர் தமிழச்சி ஹோம் மேக்கர்ல உங்களுக்கு ஃபுல் மசாலா அதுல டீட்டெயில் கிடைக்கும். மீன் குழம்பு செஞ்சு எடுத்துன்னு நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை தான் நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே மீன் குழம்பு ஒரு 4-5 ஹவருக்கு நல்லாவே ஊறிட்டு குழம்பு ஊத்தி சாப்பிட்டாக்கா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பக்கத்துல ரைஸ் குக்கர்ல ரைஸ் போட்டாச்சு. அது வெந்து வர்றதுக்குள்ளாக நல்லா ஒரு சூடா ஃபில்டர் காஃபி தான் செஞ்சு எடுத்துக்கிறேன். எப்பவுமே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு 11:30 மணிக்கு அப்படி ஒரு ஃபில்டர் காஃபி செஞ்சு குடிக்குவேன். ஒரு நாளைக்கு ஒரு 3 ட்ரிப் நாளும் காஃபி நான் குடிக்கிறது எனக்கு பழக்கம் உண்டு. ஏன்னாக்கா அதுதான் நல்லாவே வேலை செஞ்சு எடுத்தாக்கா ரெஃப்ரெஷர் கொடுக்கும் எனக்கு. எப்பவுமே ஒரு 10 நிமிஷம் ஆகுது டெய்லி கத்தால ஏஞ்சேனும் லவ் பேர்ட்ஸும் நம்ம வீட்டு கார்டனும் சுத்தி பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும். மைண்ட் அன்னைக்கெல்லாம் ரிலாக்ஸாவே இருக்கும். எப்பவுமே லவ் பேர்ட்ஸுக்கு புதினா, கொத்தமல்லி இல்ல கற்பூரவள்ளி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போட்டாக்கா அது நல்லாவே ஹெல்தியா இருக்கும். நல்லா விரும்பியே சாப்பிடும் லவ் பேர்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டு கார்டனை பார்த்துக்கலாம். நான் இருக்கிற வீடு நல்ல வென்டிலேஷன் இருக்கிற தொட்டு லவ் பேர்ட்ஸுக்கும் செடிக்கும் நல்லாவே ஹெல்தியாவே எப்பவுமே வளரும். நல்ல பூவும் ஊடும். இப்ப பாருங்க குட்டி கொயக்கா மரம் தான் நீங்களே பார்க்கலாம். 3 கொயக்கா வந்துக்குது. கூடவே கனக மரமும் இப்பதான் நல்லாவே க்ரோத் ஆகி வந்துருக்குது. இந்த சைடு பட்டன் ரோஸ்ல எவ்வளவு மொக்கு இருக்குது. நல்ல ஒரு அழகு கலரு பட்டன் ரோஸ். டார்க் எல்லோ கலர் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இல்ல செகண்ட் ஃப்ளோரு இருந்தாக்கா வீட்டு எதிர்க்கும் இந்த மாதிரி குட்டியா உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு தேவையா இருக்கிற செடி வீட்டு எதிர்க்கவே நீங்க வளர்த்துக்கலாம். ராகி மாவுல தான் எப்பவுமே நான் மசாதம் செய்யறது. ரொம்ப ஈஸியாவே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி செய்யறதுன்ட்டு நான் வீடியோவா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். வாரத்துல ஒரு 2-3 டைம்னாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும். ஸ்ட்ரென்த்தும் நல்லா கொடுக்கும். மசாதத்துக்கு எப்பவுமே மீன் குழம்பு, மட்டன் குழம்பு இல்ல கீரை குழம்பு மேல ஊத்தின்னு தொட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். மத்தியானம் ஏதாவது ஒரு மூவி பார்த்துட்டு ஷாப்பிங் போனமா இருக்குது. இந்த வெதருக்கு வெளியே போறதுக்கு நல்லாவே இருக்கும். அதனால வெளியே போயிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பெங்களூர் தமிழச்சி ஹோம் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.